அவங்க கொள்கையை வந்து எப்படி கடைப்பிடிக்கிறாங்கன்னு பாருங்க. சும்மா வெளியே ஒரு வேஷம், பின்னாடி ஒரு வேஷமா இருக்கக்கூடாது. ஆனா விஜய் அண்ணா என்ன பண்ணாரு, அதுல எத்தனையோ பேர் இது பண்ணியிருந்தாங்க. அங்க இருக்க பெஸ்ட் லாயரா பார்த்து அலோகேட் பண்ணி, அதுக்கான விஷயத்த ப்ரொசீட் பண்ணாரு. அவரு எடுத்த முடிவுகளுக்கான தீர்வுகள கொண்டு வரதுக்கான முயற்சிகள நேர்மையா செஞ்சாரு. அதுல கிடைச்ச இது வந்து ஒரு திருப்பு முனைய வந்து அவர் வெளிய பப்ளிசைஸும் பண்ணிக்கல. நான் தான் பண்ணேன்னு அவர் எங்கேயுமே சொல்லல. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வகுப்பு சட்ட விஷயங்களுக்கு டெம்பரரியா ஒரு பாஸ் கிடைச்சிருக்குன்றது தான் வந்து வெளிய சொல்லியிருந்தாரே தவிர, அத நான் தான் பண்ணேன்னு சொல்லல. ஆனா இதே வந்து திமுக சார்ந்து ஏதாவது ஒரு வெற்றி கிடைச்சிருந்தாலும், திமுக அது எப்படியாப்பட்ட பிராண்டிங் பண்ணியிருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கொள்கை எந்த அளவுக்கு அவங்க கடைப்பிடிக்கிறாங்கன்றது தான் விஷயம். இவங்க வெளிய கொள்கை எங்களுக்கு இருக்குது, வி ஆர் கேடர் பார்ட்டி என்ன வேணா சொல்லிக்கலாம். ஆனா செயல்பாட்டுல எப்படி இருக்குன்னு இருக்கட்டும். இப்போ நீட் விஷயமா கூட எடுத்துப்போம். அவங்க என்ன சொன்னாங்க, அரசியலுக்கு எலக்ஷன் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி ஒரே கையெழுத்துல முடிச்சுருவோம். நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க வந்து வில் டூ மேஜிக், வில் டூ வண்டர்ஸ்ன்னாங்க. ம். ஆனா வந்து என்ன ரகசியம்னு யாருக்குமே இது வரைக்கும் சொல்லல. இப்போ வரைக்கும் நாங்க வந்து அது கோர்ட்ல இருக்கு.